ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ஜெயின்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னொரு நோடல் அனாலிசிஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட் தான். கம்பேர்ட் டு டூ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது ஈஸியான ப்ராப்ளம் தான். அதே நோடல் அனாலிசிஸ் தான். அதில் 2 நோட்ஸ் இருக்கும், V1 அண்ட் V2 இருக்கும். இதில் 3 நோட்ஸ் இருக்குது, அதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ சர்க்கியூட் இப்படி இருக்குது, ஓகேங்களா? அந்த சர்க்கியூட்டை தான் நான் இப்படி ரீட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா V1 பிட்வீன் V1 அண்ட் V2 நோட்ஸில் வந்து 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதே போல் V1 அண்ட் V3 நோடுக்கு நடுவில் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. தென் -3 ஆம்ஸ் அண்ட் 8 ஆம்ஸ் வந்து கரண்ட் வந்து நோட் 1ல் என்டர் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா -25 ஆம்ஸ் நோட் V3லேருந்து கிரவுண்ட் நோக்கி ஃப்ளோ ஆகுது. 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து V2 நோட்ல இருந்து ரெஃபரன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து V3 நோட்ல இருந்து ரெஃபரன்ஸ் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? எப்படி இந்த சர்க்கியூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ ஸ்டெப் 1, apply KCL at node V1. ஸோ இதுதான் அங்கே கான்செப்ட். KCLனா என்ன? எனி நோட் சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் லிவிங் கரண்ட். என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, நோட்ல என்டர் ஆகிற கரண்ட்டும் வெளியே போகிற கரண்ட்டும் சேமாக இருக்கும். அதுதான் வந்து எனி நோட் சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் லிவிங் கரண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து V1 கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கு? 3 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு, -3 ஆம்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. இதுக்குள்ள 4 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு V1 V3க்கு நடுவில். அதே மாதிரி 8 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுது, -8 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுது நோட் V1ல, ஓகேங்களா? ஸோ என்டரிங் கரண்ட் எல்லாமே என்ன பண்றோம்? பிளஸ்ஸா கன்சிடர் பண்ண போறோம். அதாவது அதை வந்து நம்ம வந்து பிளஸ்ஸா கன்சிடர் பண்ண போறோம். லிவிங் அந்த கரண்ட் எல்லாமே நம்ம வந்து மைனஸா கன்சிடர் பண்ண போறோம். இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட் இங்க சர்க்கியூட்ல அப்ளை பண்றது. ஓகே, தென் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் எழுத போறேன். ஓகே, ஸோ -8 ஆம்ஸ் அண்ட் -3 ஆம்ஸ் நோட்ல வந்து என்டர் ஆகுது. எனிவே இது வந்து பாசிட்டிவா கன்சிடர் பண்ணாலும் அந்த வேல்யூ வந்து எனக்கு நெகட்டிவ், -8 -3, ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனக்கு V1 அண்ட் V2க்கு நடுவில் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. V1 -V2 டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி V1 அண்ட் V3க்கு நடுவில் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. V1 -V3 டிவைடட் பை 4 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நோடு 1ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிடலாம். 3 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு V1 அண்ட் V2க்கு நடுவில். தென் 4 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு V1 அண்ட் V3க்கு நடுவில். தென் 3 ஆம்ஸ் -3 ஆம்ஸ் -8 ஆம்ஸ் கரண்ட் வந்து நோட் 1க்குள்ள, அதாவது V1க்குள்ள என்டர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து V1 கனெக்டட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லலாம்.
ஸோ உங்களுக்கு மேபி இந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் இந்த 2 பார்ட்டும் எப்படி வந்ததுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 3 ஓம். திஸ் இஸ் V1. திஸ் இஸ் V2. V2 இதுதான் இந்த பார்ட். ஓகேங்களா? இந்த பார்ட் V1 அண்ட் V2 நடுவில் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை ஐயா எழுதும்போது என்ன ஆகும்? V டிவைட் பை ஆர்னு எழுதும். ஓகேங்களா? இங்க V என்ன? V1 மைனஸ் V2 தான் வந்து இங்க V. ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்? I 3 ohm equivalent to V1 minus V2 divided by 3. ஸோ இந்த பார்ட் எழுதியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 4 ohms பார்ட். This is V3 and this is V1. This is 4 ohm. இங்க பாருங்க 4 ohm V1 and V3 நடுவில் 4 ohm கனெக்ட் ஆயிருக்குங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க தனியா எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சேம் கரண்ட் ஈக்குவேஷன் I 4 ohm equivalent to V1 minus V3 equivalent to 4 எழுதுறோம். இந்த பிரான்ச்சஸும் எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து நோடல் அனலைசிஸை வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டை வந்து எடுத்து எழுதும் போது எழுதணும். இது வந்து -11 a minus 8 minus 3 equal to -11. ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாக டிவைட் பண்ணி எழுதலாம். V1 divided by 3 minus V2 divided by 3ன்னு கூட எழுதலாம். அப்படி கூட எழுதலாம். நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ four V1 minus V2 plus 3 V1 minus V3 divided by 12. So 4V1 minus 4V2 plus 3V1 minus 3V3 divided by 12. Four plus 3 equal to 7 V1. Then V2 is minus 4V2 plus then minus 3V3. 3V3. ஓகேங்களா? divided by 12. Seven divided by 12. 0.5833 V1 minus 0.3333 V2 minus 3 divided by 12. 0 minus 0.25 V3. இதுதான் ஈக்குவேஷன்ஸ் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் நோட் 2 கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். ஸ்டெப் 2 என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா
Step 2. Step 2. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, இதை கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். நோட் 2 கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். நோட் 3ல ஒரு கரண்ட் வந்து வெளியே போகுது. ஓகேங்களா? பாருங்க, இது வந்து நோட் 2, இங்கிருந்து கரண்ட் வெளியே போகுது. அதனால வந்து அதை நெகட்டிவா கன்சிடர் பண்ணிக்கிறோம். மைனஸ் இன்ட்டு -3 அதை எழுதிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நோட் 2ல ஒரு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு ரெஃபரன்ஸோட. ஓகேங்களா? V2 divided by 1 ohm. Then நோட் 2ல ஒரு 1 ohm பேர ரெஃபரன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அது எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து V2ஓட 3 ஓம் ரெசிஸ்டன்ஸும் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதையும் எழுதிக்கிறேன். V2 minus V1 equivalent to 3 ohm. அதையும் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? Then 7 ohm V2க்கும் V3க்கும் நடுவில் 7 ohms ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. அதையும் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? V2 minus V3 equal to 7 ohm. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் டைரக்டா டிவைட் பண்ண போறேன். V2 divided by 1 V2 plus V2 divided by, அதாவது 1 divided by 3 0.3333 V2 minus 0.3333 V1 plus 0.1429 V2 minus 0.1429 V3. ஸோ இப்போ எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து எழுத போறோம். ஓகேங்களா? V1 எங்க இருக்கு? V1 ஒரு இடத்துல தான் இருக்கு. மைனஸ் 0.3333 V1. தென் V2 என்ன வேல்யூ? 1 2 3 1 plus 0.1234 3333 plus 0.1429. ஸோ இது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது மூணுது ஆட் பண்ணோம். V2 then 0.1429 then 0.3333 இதை ஆட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1.4762 V2 கிடைக்குது. தென் V3 என்ன இருக்கு? ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. மைனஸ் 0.1429 V3. ஸோ இதான் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து மூணாவது ஈக்குவேஷன் வந்து போக போறோம்.
Step 3. Step 3. இப்போ வந்து நோட் 3 வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். நோட் 3 ஆர் V3 வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சேம் இங்க வந்து ஸ்டெப் 2ல வந்து நோட் 2 கான்சன்ட்ரேட் பண்ணுங்களா? இப்போ வந்து நோட் 3. ஸோ இங்க பாருங்க. ஸோ நோட் 3ல என்ன இருக்கு? நோட் 3ல வந்து -25 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து வெளியே போகுது. அதனால நெகட்டிவா கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெஃபரன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. தென் V1 V3 மைனஸ் V2ல அதாவது பிட்வீன் V3 அண்ட் V2ல 7 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு. தென் V3 மைனஸ் V1ல 4 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து எழுத போறோம் இப்போ. 25 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து நோட் 3லேருந்து வெளியே போகுது. அதனால மைனஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். -25. தென் V2 divided by 5. Not V2, this is actually V3. ஏன் V3ன்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாட் என்ன ஏன் V3ன்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இங்க பாருங்க பெரிய ஈக்குவேஷன் தான். எனிவே 5 ஓம் வந்து V3ல இருந்து ரெஃபரன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அது எழுதிக்கிறேன். V3 divided by 5. தென் between V3 and V2 7 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு. தென் பிட்வீன் V3 அண்ட் V1 வந்து 4 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை எழுதிக்கிறோம். பிளஸ் V3 minus V2 divided by 7 plus V3 minus V1 equivalent to 4. சேம் லைக் இந்த வேல்யூ நான் டிவைட் பண்ண போறேன். One divided by 5, how much I will get? 0.2 V3. So 1 divided by 7 I will get 0.1429 V3 minus 0.1429 V2. Same like 1 divided by 4, 0.25 V3 minus 0.25 V1. ஸோ இப்போ தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? -25 ஈக்குவலன்ட் டு V1 என்ன வேல்யூ வருது? V1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. -0.25 V1. 0.25 V1 minus V2 என்ன வருது? V2 is actually minus 0.1429 V2. Then V3 is actually என்ன வருது? 0.2 plus 0.1429 plus 0.25. இது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா V3 plus 0.5929 V3 கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன்ஸ் 3.
ஸோ நமக்கு என்ன இப்போ கிடைச்சிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 3 தேர்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸும் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. இதான் வந்து முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நான் தனித்தனியாக வந்து எல்லா வேல்யூஸும் இப்போ எழுதிக்கிறேன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில். ஸோ பாட்டம் வேல்யூ இது தேர்ட் வேல்யூ இல்லையா, தேர்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ. ஸோ அதனால அதை எழுதிக்கிறேன். 0.25 மைனஸ் 0.1429 then 0.5929. ஓகேங்களா? தென் இங்க V1, V2, V3. Then this is minus 11,325. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து எழுதணும். இப்போ மைனஸ் இங்க பாருங்க, மைனஸ் 0.3331 3333 minus 0.3333. Then second value 1.4762. 1.4762. 1.4762 minus 0.1429 minus 0.1429 minus 0.1429 V3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் V1 ஓட வேல்யூ 0.533. 0.533. என்ன வேல்யூ? நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ? இது பாசிட்டிவ் வேல்யூ தான். தென் 0.33. 0.3333. நெக்ஸ்ட் வேல்யூ V1 ஓட வேல்யூ minus 0.25 minus 0.25. So once again check பண்ணி minus 0.25. okay. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டேன். ஸோ இதை வந்து கிராமர்ஸ் ரூல் படி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? கால்குலேட்டர் சால்வ் பண்ணுறது பெஸ்ட். இருந்தாலும் உங்களுக்கு கிராமர்ஸ் ரூல் படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் டைம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இங்கே வீடியோ லென்த்தை கன்சர்ன் பண்ணி நான் ஜஸ்ட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி யூஸ்வலாக சிம்பிளாக சால்வ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க, கேஷ்யூ கால்குலேட்டர். ஓகேங்களா? எஃப்எக்ஸ் 9111MS. ஓகேங்களா? கால்குலேட்டர் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்ட பிறகு மோட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. 1 2 3 டைம்ஸ் கிளிக் பண்ண உடனே ஒரு ஈக்குவேஷன் மேட் விசிடின்னு 3 ஆப்ஷன் வரும். அது ஈக்குவேஷன் கீழே 1 இருக்கும், அதை 1 கிளிக் பண்ணுங்க. எத்தனை அன்னோன்ஸ்னு கேட்கும். உங்க V1 V2 V3 3 அன்னோன்ஸா, அதனால 3 கிளிக் பண்ணுங்க. இப்போ வேல்யூ ஒன்னா என்டர் பண்ணுங்க. இப்போ 0.5833. ஓகேங்களா? இது ஒரு வேல்யூ, அதை என்டர் பண்ணிட்டு தென் ஈக்குவல், தென் B1 0.3333 ஈக்குவல், தென் மைனஸ் 0.25. இந்த மூணாவது வேல்யூ என்டர் பண்றேன் ஈக்குவல், தென் லாஸ்டா minus 11 என்டர் பண்றேன் 11. தென் இப்போ A2 வருது, மறுபடியும் இந்த வேல்யூ என்டர் பண்றேன் minus 0.3333. ஓகே, இந்த வேல்யூ என்டர் பண்ணிட்டு ஈக்குவலண்ட், தென் இந்த வேல்யூ என்டர் பண்ண 1.4762. இந்த வேல்யூ என்டர் பண்ணிட்ட பிறகு இந்த வேல்யூ என்டர் பண்றேன் minus 0.1429.
இந்த வேல்யூ என்டர் பண்ணிட்ட பிறகு இந்த வேல்யூ என்டர் பண்றேன் D2ல 3. தென் இங்க மறுபடியும் வரும் 0.25 0.25. தென் இந்த வேல்யூ என்டர் பண்றேன் -0.1429. ஓகே, இப்போ இந்த வேல்யூ என்டர் பண்றேன் 0.5929. ஓகே, இந்த வேல்யூ முடிஞ்ச போது 25 D3 என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்ட பிறகு ஸோ இப்படி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இங்கே -0.25V1 ஓகேங்களா. ஸோ இங்கே மைனஸை மிஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இங்கே இங்கே மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனோட இங்கே மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது ஒரு தப்பான வேல்யூ. தென் ஈக்குவேஷன் 1ல இது ஈக்குவேஷன் 1 -0.3333 V2ங்களா. ஸோ இங்கே வந்து மைனஸ் ஆட் பண்ணும், இங்கேயும் மைனஸ் ஆட் பண்ணும், இங்கே மிஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ ட்ராப் டவுன் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்காம விட்டேன், ஸோ அதனால் தப்பாக வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூவோட யூஸ்வலாக மறுபடியும் கால்குலேட்டரில் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வேல்யூஸ் வரும். V1 V2 V3 வந்து 3 வேல்யூஸ் வரும். V1 equivalent to V1 என்ன வேல்யூ 5.412 volt. Then V2 என்ன வேல்யூ 7.737 volt. Then V3 equivalent to என்ன வேல்யூ வரும் 46.312. ஸோ இதான் கைஸ் ஆன்சர். நான் ஒன் செகண்ட் நான் சொல்லிடுறேன். இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கரெக்டாக சால்வ் பண்ணிவிட்டு இது மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மைனஸ் பாசிட்டிவ்லாம் கரெக்டாக எழுதிட்டு கால்குலேட்டர் கேஷியோ கால்குலேட்டர் ஆட் பண்ணிவிட்டு கேசியோ FX 991 MS ஓகேங்களா. மோடை கிளிக் பண்ணுங்க. மோடை 1 2 3 டைம்ஸ் கிளிக் பண்ணால் ஈக்குவேஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அது கீழே 1 இருக்கும். 1 கிளிக் பண்ணுங்க. இங்கே எத்தனை அன்னோன்ஸ்னு கேட்கும், 2 3 கேட்கும். 3 அன்னோன்ஸ் ஓகேங்களா. பிகாஸ் 3 வேல்யூஸ் V1 V2 V3ங்கனால 3 அன்னோன்ஸ் இருக்கு. இப்போ இந்த வேல்யூ என்டர் பண்ணுங்க ஓகேங்களா. இந்த வேல்யூ ஈக்குவல் இந்த வேல்யூ ஈக்குவல் இந்த வேல்யூ ஓகேங்களா. தென் D1 இந்த வேல்யூ வரும். தென் இந்த வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ என்டர் பண்ணிட்டு இந்த 3 வேல்யூ 3 என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி ரிமைனிங் வேல்யூஸ்லாம் என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஆக்சுவலாக நான் இந்த இடத்த மைனஸ் மிஸ் பண்ணியிருந்தேன், இங்கேயும் மைனஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அதனால் ஆன்சர் எனக்கு தப்பாக அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர் கிடைச்சிச்சு ஓகேங்களா. ஸோ மைனஸ்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் தான் கரெக்டாக வரும். ஐ ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. புரியலன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ரைட் சைடில் இன்னொரு சம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ரைட் சைடில் இன்னொரு சம் கொடுத்துருக்கேன். இதில் 2 நோட் தான் இருக்குது, 2 ஈக்குவேஷன் தான் வரும். இந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா V1 நோட்லேருந்து வெளியே ஒரு 5 ohm கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அண்ட் V2 நோடுக்குள்ள 2 ohms கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது வந்து பாசிட்டிவ் அண்ட் இது வந்து நெகட்டிவ் கரண்ட், பிகாஸ் இஸ் இஸ் அவுட் சைடு ஓகேங்களா. அண்ட் இங்கே 15 ohm ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்டாக இருக்குது V1 V2க்கு நடுவில். தென் சீரீஸில் 2 ohm 6 ohm வந்து ரெஃபரன்ஸோட V1ஓட கனெக்ட் ஆகிருக்கு. தென் V2ஓட ரெஃபரன்ஸோட ஒரு 4 ohm ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்.
இதை சால்வ் பண்ணுங்க, ஆன்சரை ஃபோர்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வேற எதனா டாபிக்ல வீடியோ வேணும், அதையும் கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.